திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏ யார் இருக்காங்க? இவங்கதான் இருக்காங்க, உதயகுமார் தான் இருக்காரு. எல்லாம் எங்களை பார்த்தாச்சுன்னா அம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கிறாமியா அப்படின்னு. அவ்வளவு நெருக்கமா பழையிருக்கோம், நாங்க வந்திருக்கோம், போயிருக்கோம், செஞ்சிருக்கோம். நல்ல பழக்கம்ப்பா. நல்ல மனுஷரு நல்லா செய்வாங்க. இந்த ஊருக்கு எல்லா ஊருக்குமே நல்லா செய்வாங்க. நல்ல மனுஷருங்க, எல்லாம் செய்யறாங்க, நல்லா செய்யறாங்க. இப்ப எதுவுமே குறை இல்லப்பா. இந்த ஊர்ல இல்ல, எல்லா ஊர்லயுமே நல்லா செய்யறாங்க. அதிமுக ஆட்சி வந்தா தமிழ்நாடு நல்லா செழிப்பா இருக்கும். அதிமுக ஆட்சி வந்தாத்து நாடு செழிக்கும். நெசவு தொழில நம்ம போன பீரியட்ல உதயகுமார் இருக்கும்போது நாங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தாரு. இங்க இருந்து மெட்ராஸ் போனோம், போய் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்தோம்னா அப்பயே எல்லாம் முடிச்சு விட்டுட்டு அப்பயே கைத்தறி அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போய் நம்மளுக்கு என்ன வேணும்னா அப்பயே கோஆப்டெக்ஸுக்கு போய் 5 லட்சம் ரூபாய் ஆர்டரை வாங்கி உடனே உதவி பண்ணி உடனே சாங்கியம் பண்ணார். அந்த மாதிரி ஆளு உதயகுமார் கைத்தறி நெசவாளருக்குன்னு அப்படியே செய்வார். அதே நேரத்தில் தண்ணி இல்லாமல் போச்சு. இந்த ஊரில் தண்ணி இல்லாமல் போனதுக்கு நாங்கள் 3 பேர் போனோம். 3 பேர் போகாமே அப்பயே ஆர்டர் போட்டு கலெக்டரை பார்க்க சொல்லி மறுநாள் கலெக்டரை போய் பார்த்து கலெக்டர்கிட்ட ஆர்டர் அங்கேயும் ஆர்டர் கோயில்கிட்ட குப்பையா கோயில்கிட்ட போய் போர் போட்டோம். அந்த போர் தண்ணி தான் இன்னைக்கு வருது. உதயகுமார் போட்ட போர் தான் தொட்டி வெட்டி ஊருக்குள்ள சப்ளை ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த தண்ணி தான் சப்ளை ஆகிட்டு இருக்கு. நிச்சயமா அவர் தான் வருவார். எங்களோட எண்ணம் அவர் வந்தா தான் நல்லா இருக்கும். எங்களது கோரிக்கை அதுதான், தொட்டி வெட்டி. தமிழ்நாட்டில் எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி.